சண்டேவா இருந்தாலும் எப்பவும் செய்ற வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன ஒரே ஒரு ப்ளஸ்ன்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையா எந்திரிச்சு எல்லாம் பொறுமையா செஞ்சுக்கலாம். அவசரப்பட தேவையில்ல. எங்க வீட்ல மோஸ்ட்லி சண்டேஸ் வந்தாலே ராகி புட்டு தான் இருக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸ்கூலுக்கு போற அவசரத்துல காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே அரைகுறையா தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம காலையில வந்து ஏர்லியரா சாப்பிடுறதுனால அவங்களால சாப்பிட முடியறதில்ல. ஸோ, இப்ப எல்லா சண்டேஸுமே வந்து இத ஒரு கம்பல்சரி ஃபுட்டாவே மாத்தியாச்சு. பசங்கள சாப்பிட சொல்லி நம்ம போட்டு குடுத்தா, அவங்களே சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ராகி புட்டு பிடிக்க மாட்டேங்குது தான். ஆனா, அவங்க ஹெல்த்தியா கண்டிப்பா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நானே அவங்களுக்கு ஊட்டி தான் விட்டுர்றேன். மத்தியானம் லஞ்சுக்கு கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பும், அப்புறம் மட்டன் வறுவலுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னதான் YouTubeல நம்ம விதவிதமான ரெசிபீஸ் பார்த்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நான்வெஜ் ரெசிபீஸ் அண்ட் கிரேவிஸ் எல்லாம் செஞ்சாலுமே, இந்த மாரி டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இருக்காது. இந்த மாரி சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்கு. ஏற்கனவே என்னோட YouTube சேனல்ல இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பும், மட்டன் வறுவலுக்கான ரெசிபி வீடியோ ஆல்ரெடி லாங் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.